வேலு பிரபாகரன் ஐயாவுக்கு புகழ் அஞ்சலி. உங்களது இழப்பு இந்த அறிவுசார் தளத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. வணக்கம். ஏன்பா எக்கோ கொஞ்சம் ஏத்து. வணக்கம் 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 வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு புது மாதிரியான நிகழ்ச்சி. பல குரல் என்று சொல்லிக்கொண்டு ஒரே ஆள் ஒரே குரலில் தான் பேச போகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் யாருமே இல்லாததுனால நானே வழங்கி நானே பேசிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 99 99 99 444 44 222 22 87 77. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதல் நிகழ்ச்சியாக இறந்தவர்களோடு பேசும் ஆவி அமுதா அல்ல, ஆவி சீமான் சீமான் சீமான். அண்ணனுக்கும் எனக்கும் ரொம்ப நாள் பழக்கமுங்க. அண்ணன் சாகருக்கு முன்னாடிங்க சத்தியமாங்க மொபைலே எடுக்காம எனக்கு ஃபோன் பண்ணாரு. கூப்பிட்டு தம்பி 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 உன்னை நான் பார்க்கணும்னு சொன்னார். இது எக்கோ இல்லைங்க, உடம்பு சரியில்லாதனால 3 தடவை வந்துருச்சு. அவர் என்னை பார்த்தே ஆகணும்னு ஒத்த காலில் இருக்கிற கட்டில் படுத்தே கிடந்தாரு. பக்கத்துல இருந்த என்னோட தம்பிகள் எல்லாம் இருந்துட்டு அந்த படம் ஓடுற பகிரி இருக்குல்லங்க, அந்த பகிரியில என்னை அழைத்தார்கள். நானும் எடுத்துட்டு அண்ணன் தெரிஞ்சது கட் பண்ணிட்டேன். இப்ப பேசினா மாட்டிக்குவோம், ஒரு வாரம் கழிச்சு பேசிக்குவோம் தான் கட் பண்ணிட்டேன். நானும் வேலு அண்ணனும் என்ன பேசணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏன் வேலு அண்ணனுக்கே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். வேலு அண்ணன் என்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாரு. சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல, வேலு அண்ணனே பேசுவாரு, கேளுங்க. அந்த சீமானு கூட அவன்லாம் ஒரு பொறுக்கி. அவன் இன்னொரு தடவை கேட்டு வாங்களேன். அவன்லாம் ஒரு பொறுக்கி. அவன் செருப்பு இல்லைங்க, பொறுப்பால் அடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு பொறுப்பா சீமான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு வேலு அண்ணன். ஆனா நான் பொறுப்பு இல்லாம இருந்துட்டேன். அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அண்ணன் என்ன மருத்துவமனைக்கு வர சொன்னார்ல, அந்த மருத்துவமனைக்கு நான் போயிட்டேன். இதை கூட அண்ணன் சொன்னாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆடியோ போடுறேன், கேளுங்க. தனிப்பட்ட முறையில என் மேல பெரிய பேரன்பு கொண்டிருந்த ஒரு அண்ணன். என் மேல இருக்கிற அன்புல நாங்க ஆர்கே நகர்ல போட்டியிட போதெல்லாம் எங்க கட்சிக்கு இடைத்தேர்தல பரப்புரையெல்லாம் செய்தார். பாத்தீங்களா, பேரன்புன்னு சொல்லியிருக்காரா. அந்த பேரன்பு என்ன அப்படிங்கறத இவரு சொன்ன வேலு பிரபாகரன் சொல்லுவாரு. அவன்லாம் ஒரு பொறுக்கி. அவன் இப்ப மறுபடியும் சீமான் பேசுவாரு, கேளுங்க. இதை எதிர்பார்க்கல. மருத்துவமனையில இருக்கும்போது எனக்கு அழைச்சாரு. இந்த மாதிரி அண்ணன் உடம்பு சொன்னல மருத்துவமனையில இருக்கும்போது அவர் என்ன அழைச்சாருன்னு சொன்னா இல்லையா? இதுக்கு மேல என்ன சான்று வேணும்னு சொல்லுங்க. மருத்துவமனையில இருக்கும்போது அவர் என்ன அழைச்சாரு, இதுக்கு மேல என்ன சான்று வேணும்? அதே ஆடியோ கண்டினியூ பண்ற, கேளுங்க. மருத்துவமனையில இருக்கும்போது எனக்கு அழைச்சாரு. இந்த மாதிரி அண்ணன் உடம்பு முடியல, இந்த மருத்துவமனையில இருந்தேன். நான் வெளியூர்ல இருந்தேன், பாக்குறேன்னு சொன்னேன். அதுக்குள்ள வேற மருத்துவமனைக்கு மாற்றல் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, அழைச்சாரு, பாக்குறேன்னு சொன்னேன். நேரா அந்த ஹாஸ்பிட்டல் வார்டுக்கே போயிட்டேங்க. அவங்க சொன்ன பெட்டுக்கு முன்னாடி நின்னா அங்க ஒருத்தர் படுத்திருந்தார். நானும் கையை கட்டி அண்ணே அப்படின்னு கூப்பிட்டேன். எப்படி தெரியுமா? அதான் இப்படி அண்ணே அப்படின்னு. திரும்பினா அவரு வேலு பிரபாகரன் இல்ல. அவரு எங்கெங்கன்னு கேட்டேன். அவரு வேற ஹாஸ்பிட்டல் போயிட்டாருன்னு சொல்றாங்க. திருப்பி நான் அங்க இருந்து வேற ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு பாருங்க. 7 மலை 7 கடல் தாண்டி போகணும். சரி, அண்ணன் 7 கடல் 7 மலை தாண்டி இங்க வரும்போது பாத்துக்கலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா திடுதுப்புன்னு பார்த்தா அந்த செய்தி என் காதுக்கு வந்துச்சு. அந்த செய்திய நீங்களே கேளுங்க. அவன்லாம் ஒரு பொறுக்கி. அவன் ஏங்க, இந்த செய்தி இல்லைங்க, செருப்பில் அடிக்கிறது இல்ல, அவர் சொன்ன செய்தியை சொல்லுங்கன்னு சொன்ன. நானே போடுறேன், வெயிட். அப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி செய்தி வருது, அண்ணன் இல்லை இறந்துட்டாரு அப்படின்னு. பார்த்துட்டீங்களா, செய்தி வருது அண்ணன் இல்லை இறந்துட்டாருன்னு. அண்ணன் என்கிட்ட ஏதோ சொல்ல நினைச்சாரு, நீங்கெல்லாம் நினைச்சிருப்பீங்க. அது வீடியோல சொல்லிட்டேன். அது இல்ல வேற. அண்ணன் என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது வேற ஒன்றும் இல்லை. இதோட நிறுத்திக்கிறியாடா நாயே. இது எக்கோதாங்க, இது எக்கோதான். ஏன்னா 3 தடவை திட்டினோன்னா அது கெட்ட பேரா போயிடும். அதனால இது எக்கோ வந்ததான் நினச்சிக்கோங்க. ஓ, மறந்துட்டேன். சில்லற பையனே. ஏண்டா யாரும் உயிரோட இருக்கும்போது உங்ககிட்ட பேச மாட்டாங்களா?
மாட்டாங்க. ஐயோ, செத்ததுக்கு அப்புறம் என்னையா உங்ககிட்ட வந்து பேச போறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், எனதருமை தமிழ் மக்களே, உறவுகளே, சீமான் கிட்ட யாரு கடைசியா பேசுறாலும் செத்துறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல சாகருக்கு முன்னாடி சீமானை கூப்பிட்டு பேசுறாங்களா? ஒண்ணுமே புரியலைங்க. யாருக்காவது புகழ் வெளிச்சம் சிறிதாவது இருந்தா இனி சீமானோட பேசுறத இன்னைக்கோட நிறுத்திக்கங்க. ஏன்னா நீங்க பேசுற கடைசி பேச்சா அது இருந்துற போது. தயவு செய்து எல்லா பிரபலங்களும் இன்னைக்கே அறிக்கையை கொடுத்துருங்க. ஏன்னா இங்கிலாந்து ராணி எலிசபெத்திலிருந்து எலி செத்து போச்சுன்னா வரைக்கும் எல்லாரும் சீமான் கிட்ட வந்து கடைசியா பேசிட்டு தான் போறாங்க. அதனால தான் சொல்றேன், நீங்க இப்பவே ஒரு அறிக்கையை கொடுத்துருங்க. எனக்கும் இந்த சில்லற பையனுக்கும் எந்த சம்பந்தமும் எக்காலத்திலையும் இருக்காதுன்னு. ஏன்னா செருப்பில் அடின்னு சொன்ன வேலு பிரபாகரனே சீமானை கூப்பிட்டு கடைசியா பேசணும்னு சொன்னாருன்னு வாய் கூசாம சொல்றான். ஏன்னா யாரு செத்தாலும் சீமான் காட்டுல கதை தாங்க. அது உங்க வீட்டு கதை எங்க வீட்டு கதையெல்லாம் கிடையாது, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசின கதை. அன்பு உறவுகளே, வேலு பிரபாகரன் ஐயா பேசின ஏதாவது வீடியோ இருந்தா அதை தயவு செய்து எல்லாரும் வெளிவிட்டுருங்க. இது எதிர்பார்க்கல. மருத்துவமனையில இருக்கும்போது எனக்கு அழைச்சாரு, இந்த மாதிரி அண்ணனுக்கு உடம்பு முடியல, இந்த மருத்துவமனை இருக்குன்னு. நான் வெளியூர்ல இருந்தேன், வந்து பாக்குறேன்னு சொன்னேன். அதுக்குள்ள வேற மருத்துவமனைக்கு மாற்றலா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி செய்தி வருது, என்ன இல்லை இறந்துட்டாரு அப்படின்னு. அப்படி சொல்லாத சொல்றான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான். அதாவது அதான் மறைஞ்சி திரியிறானு, ஒளிஞ்சி திரியிறான். அவனை கோர்ட்ல நிக்க வச்சா 4 அடி கொடுப்பாங்க. அந்த சீமானு கூட அவன்லாம் ஒரு பொறுக்கி அவன். ஏன்னா அப்பதான் நம்ம வேலு பிரபாகரன் ஐயா எப்படியெல்லாம் சீமான செருப்பால அடிச்சிருக்காருங்கிறது சீமானுக்கே புரியும். திரு சீமான் அவர்களே, தயவு செய்து உங்ககிட்ட யாரெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள அட்வான்ஸாவே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்க உயிரை காப்பாத்திரலாம். ஏன்னா உங்ககிட்ட பேசினா போயிடுறாங்க, உயிரை காப்பாத்துறது தானே நமக்கு முக்கியம். உயிர்மை நேயம்னு உங்ககிட்ட கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா தயவு செய்து சொல்லிருங்க, என் ஃபோனில் இத்தனை பேர் இப்பெல்லாம் கூப்பிட்டாங்க, இதெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உயிரை காப்பாற்றிடலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை சீமான், உங்களுக்கு கூச்ச நாச்சங்கிறது கொஞ்சம் கூட இருக்க மாட்டேங்குது. யாராவது இறந்துட்டாங்கன்னா ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு போட்டு இறந்தவங்களை பற்றி பேசுவோம். அந்த இறந்தவங்கனால இந்த நாட்டுக்கு இதுவரையும் கிடைச்ச நன்மை என்ன, இன்னைக்கு அவங்க இறந்ததுனால இந்த நாடு இழக்க போகும் விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பேசுவோம். ஆனால் உங்ககிட்ட மட்டும் எப்படி செத்து போனதுக்கு அப்புறமும் அவங்க பேசுகிறாங்கன்னு தெரியல. உனக்கு என்னப்பா, நீ சீமான் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் நாங்கள் பேச முடியாமல் போச்சு. பேச முடியாமல் போனதையும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.